தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டத்தில் இந்த மாவட்டத்தில் சேலத்திலே மீண்டும் ஒரு இளைஞர் இறந்திருப்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். கரூருக்கு பிறகு மறுபடியும் கூட்டத்திற்கு வருபவர்கள் இறந்து போவது மீண்டும் தொடர்ந்திருக்கிறது. கரூருக்கு முன்னரே பல கூட்டங்களில் உயிரிழப்புகள் நேர்ந்திருக்கிறது. முதல் மாநாட்டிலிருந்தே அது தொடர்கிறது. விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே இறந்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு கூட்டத்திலும் கூட்டத்துக்கு வருபவர்கள் இறப்பது இது ஒரு சாதாரணமாக விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. எல்லா கட்சிகளும் கூட்டம் போடுகிறார்கள், தகுந்த ஏற்பாடுகளை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு உயிரிழப்பு என்பது எங்கும் அது நடப்பதாக தெரியவில்லை. ஆனால் இங்கு மட்டும் தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்திலும் நடக்கிறது என்று சொன்னால் மக்கள் மத்தியிலே ஒரு அச்சம் இருக்கிறது. இது ஒரு அபசகுணமாக கூட பார்ப்பவர்கள் நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அவரால் தமிழகத்திற்கு நாளை ஆபத்து வருமோ என்று கூட ஒரு நம்பிக்கை இருக்கிற மக்கள் மத்தியிலே அந்த பேச்சுக்கள் இருக்கின்றன. அந்த உயிரிழப்பு மிகவும் வருத்தத்துக்குரியது என்று எல்லோருமே நாம் வருத்தப்பட்டாலும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அதை பற்றி கவலைப்படுவதாகவே தெரியவில்லை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இதுவரை வருத்தம் தெரிவித்ததாக எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் என்னிடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம். அவர் வந்த கூட்டத்திலே அந்த உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு அதற்கான ஒரு வருத்தத்தை கூட அந்த கட்சியினுடைய தலைவர் தெரிவிக்கவில்லை என்று சொன்னால் அது என்ன போக்கு என்கிற அந்த சந்தேகம் நம்ம எல்லோருக்கும் வருகிறது. கரூரிலே கூட அந்த வருத்தத்தை 4 நாட்கள் கழித்துத்தான் அவர் தெரிவித்தார், ஒரு வீடியோ மூலமாக. தலைமை கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகள் அங்கிருந்து தப்பித்து ஓடினார்களோ அதை போலவே சேலத்திலும் செய்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் துரத்தி பிடித்திருக்கிறீர்கள், அதுல பிரச்சனையும் வந்திருக்கிறது. பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இது ஏன் நடக்க வேண்டும்? அதே போல இதுவெல்லாம் ஒரு பக்கம் என்று சொன்னாலும் நேற்றைய தினம் மருத்துவமனையில தான் பத்திரிகையாளர்கள் இந்த செய்தியை சேகரிக்க சென்ற பொழுது அந்த பிரச்சனை நடந்தது. அதற்கு பிறகு இன்றைக்கு வரை அவர்கள் மருத்துவமனைக்கு யாருமே வந்து பார்க்கவில்லை. பிறகு சம்பந்தப்பட்டவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் குடும்பத்தோடு போராட்டத்தை செய்து உடலை வாங்க மாட்டோம் என்று மருத்துவமனையிலே போராட்டம் செய்த பின்னால் யாரோ கடற்கரையில் இருப்பவர்கள் யாரோ வந்து பார்த்திருக்கிறார்கள். தலைமை கழக நிர்வாகிகள் இவர்கள் கூட்டத்திற்கு ஒருவர் வந்து உயிரிழந்து அந்த உடல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையிலே போஸ்ட்மார்ட்டம் கூட நடக்கவில்லை. ஆனால் அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் அவர்களுடைய இல்லத்திலே தலைமை கழக நிர்வாகிகள் அத்தனை பேரும் மதிய விருந்து அங்கே உண்டிருக்கிறார்கள். விருந்து சாப்பிட்டது மட்டுமல்ல, அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களிலே பகிர்ந்திருக்கிறார். என்ன தைரியம் வேண்டும்? இந்த அளவுக்கு மனிதாபிமானம் இல்லாமல் போகும். நம்ம கூட்டத்துக்கு வந்த ஒருவர் இறந்து மருத்துவமனையில் இருக்கிறார். ஒரு 10 பேருக்கு மேலே மயக்கம் போட்டு இருக்கிறார்கள். இன்னும் எத்தனை பேர் பாதிப்படைவார்கள் என்று தெரியாது. ஆனால் அந்த தலைமை கழக நிர்வாகிகள் கொள்கை பரப்பு செயலாளருடைய இல்லத்திலே விருந்து சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் இது எந்த கட்சியிலும் எந்த அமைப்பிலும் பார்க்காத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் போகும். அந்த ஈவு இரக்கம் என்பது கொஞ்சம் கூட கிடையாதா? ஆட்சியாளர்கள் மீதும் அதிகாரிகள் மீதும் குற்றம் சுமத்திவிட்டு
எல்லோருமே அங்கிருந்து தப்பித்து விட்டார்கள். ஒரு மாநில பொறுப்பாளர் பார்க்க வேண்டாமா? 4 நாட்கள் சேலத்தில் அமர்ந்து அந்த ஏற்பாடுகளை பார்க்கிறீர்களே, அந்த மைதானத்தை பார்க்கிறீர்களே, ஏன் உங்கள் கூட்டத்திற்கு வந்த ஒருவர் இறந்திருக்கிறார், அவர் இல்லத்திற்கு சென்று துக்கம் சொல்ல மாட்டீர்களா? அல்லது மருத்துவமனைக்கு சென்று ஆக வேண்டிய காரியங்களை பார்க்க மாட்டீர்களா? போராட்டம் செய்தவர்களை சென்று பார்க்க மாட்டீர்களா? கேட்கும் பொழுது எவ்வளவு வேதனையாக இருக்கின்றது. நாங்கள் மக்கள் மீது அன்பு கொண்டவர்கள். ஒரு சில மக்கள் தான் அவர் மீது அன்பு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு அன்பு இருப்பதாக தெரியவில்லை. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பிலே நான் கண்டிக்கின்றேன். நிகழ்ச்சி ஏற்பாடு இது என்னோட சந்தேகம் என்னன்னா, இந்த மத்தியானத்தில் நடத்துறாங்க பாருங்க, பிரச்சனை அதான். மத்தியானம் 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் இவங்க டைம் கேட்டு வாங்குறாங்க. காரணம் என்ன? அவர் சென்னையில இருந்து பிளைட்ல வந்துட்டு அந்த பிளைட்லயே அவர் சென்னை போயிடணும். அதாவது சிறிய ரக விமானங்கள், ஹெலிகாப்டர் எல்லாம் ஒரு நேரத்திற்கு பிறகு ஏர்போர்ட்ல இருந்து டேக் ஆஃப் ஆகாது. அந்த ஒரே காரணத்துக்கு தான் இவங்க மத்தியானத்தில் வைக்கிறாங்க. இத்தனை பேர்த்தை இவங்க கொள்றதுக்கு காரணமே இந்த மத்தியான வெயில் நிறுத்துறது தான். 5000 பேர் தானே, 5000 பேருக்கு ஒரு செட்டு போடக்கூடாதா? நாற்காலி போடக்கூடாதா? என்ன ஆயிரும்? அது எனக்கு சரியில்லைன்னு தான் சொல்றேன்.